இந்த வீடியோவில் யானைகள் வந்து மனுஷங்களை அச்சுறுத்தின ஒரு சில வீடியோவையும், யானைகளை பற்றி தெரியாத ஒரு சில உண்மைகளையும், யானைகளுக்கு நடந்த ஒரு சில காட்சிகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிய யானை கூட்டத்தில் வந்து சராசரியாக 6லேருந்து 12 யானைகள் வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் 20 யானைகள் வரைக்கும் இருக்கும். அதுவே ஆப்பிரிக்காவோட யானை கூட்டத்தில் வந்து சராசரியாக 10லேருந்து 20 யானைகள் வரைக்கும் இருக்கும். அதிகபட்சமாக 50 யானைகள் வரைக்கும் இருக்கும். நம்பலன்னா இந்த வீடியோவை பாருங்கள். பெரும்பாலான யானைகள் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு ஸ்கூலில் எப்படி குழந்தைங்கள்லாம் போவாங்களோ அந்த மாதிரி தான் யானைகளும் போகும். ஆனால் அதுவே காட்டுக்குள்ளே அந்த மாதிரி போகாது. காட்டுக்குள்ளே மரம் செடியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால யானைகள் வந்து பிரிஞ்சு தான் வரும். ஆனால் பெரும்பாலும் எல்லாமே ஒரே கூட்டமாக தான் போகும். இதுக்கு முன்னாடி யானைகளை பற்றி நான் போட்ட வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது யானைகள் வந்து மனுஷங்களை அச்சுறுத்துறதுக்காக வந்துச்சுன்னா யானைகளை பார்த்து நம்ம கத்தக்கூடாது, அமைதியாக இருந்தாலே யானை அந்த இடத்த விட்டு போயிடணும். ஆனால் ஒரு சில பேர் மட்டும் யானையை கத்தியோ இல்லை அந்த யானையை பயமுறுத்தி அந்த இடத்த விட்டு போக வைப்பாங்க. அது எப்படி அவங்க மட்டும் யானையை அந்த மாதிரி விரட்டுவாங்கன்னு ஒருத்தர் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட் பண்ண அவருக்கும் அது மாதிரி சந்தேகம் வர்றவங்களுக்கும் தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்க யானை அந்த அளவுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமாக அவரை பார்த்து வரும். ஆனால் அவர் பயந்து ஓட மாட்டார், அவர் தைரியமாக நிற்பார். இந்த அளவுக்கு தைரியமானவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா, யானையை கண்டு நீங்கள் பயந்து ஓட மாட்டீங்கன்னா யானை கண்டிப்பாக உங்களை பார்த்து பயப்படும். ஆனால் அதுக்கு நீங்கள் யானைகள் கூட கொஞ்சம் பழகி இருக்கணும். யானைகள் என்ன பண்ணுன்றதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் தாய் யானையும் அதோட குட்டி யானையும் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆண் சிங்கம் அந்த குட்டி யானையை தாக்குறதுக்காக வேகமாக வருது. ஆனால் ஒரு செகண்டில் அந்த தாய் யானை திரும்பி அந்த சிங்கத்தை பார்த்ததுனால அந்த குட்டி யானை தப்பிச்சிச்சு. மனுஷங்க காட்டுக்குள்ளே யானைகளை பார்க்குறதுக்காக போகும்போது யானைகள் நம்மளை தான் தாக்க வராங்கன்னு மனுஷங்களை தாக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. நல்லவேளை யானை அவங்கள விட்டுட்டு அதோட கூட்டத்துக்கிட்டே போகுது. இவங்க தூரத்தில் ஒரு யானை இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பக்கத்துலேருந்து ஒரு யானை வருது. ஆனால் அந்த யானை நல்ல வேலையாக தாக்காமல் எச்சரிக்கை மட்டும் பண்ணிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளேயே போகுது. ஆனால் போன யானை அப்படியே போகல, தன்னோட கூட்டம் அந்த இடத்த விட்டு போகிற வரைக்குமே அந்த யானை அந்த இடத்துல நின்று மனுஷங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. தன்னோட யானை கூட்டம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு வரம் தான் அந்த யானையும் அந்த இடத்த விட்டே போகுது. யானைகள் பெரும்பாலும் மனுஷங்களை தாக்காதது, மனுஷங்களை அச்சுறுத்த மட்டும்தான் செய்யும். ஏன்னா யானைகளுக்கு மனுஷங்க எந்த விதமான தொல்லையுமே தரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி மோதிர மாதிரி வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடும். பெரும்பாலான யானைகள் இந்த மாதிரி தான் பண்ணும். அது மனுஷங்களை சும்மா பயங்காட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகும்.